சரி பாரு சார் மட்டும் போலாம். நீங்களே சொல்லுங்க.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை 31வது நாளாக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் சங்கத்தின் உதவி ஆளுநர் மதிவாணன் சார் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முத்துக்குமரன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது ரோட்டரி சங்கத்திலிருந்து இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், வெளியிலிருந்து இணைந்துள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அவர்களது துணைவியார் பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இத்தருணத்திலே வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முத்துக்குமாரன் சார் அவர்கள். சார், உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். The world is my country, all mankind are my brethren, to do good is my religion, I believe in God. Four-way test. Of the things we think or say or do, is it the truth? Is it farewell to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த முத்துக்குமரன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நிகழ்ச்சியை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா, ஆடியோ வீட்ல இருக்கியா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்தது கைகளுக்குண்டான பயிற்சியை அளித்து ஊக்கப்படுத்த வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4
4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 7 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அடுத்து விரல் இடுக்குகளில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளமுடன். ஒரு ஆழ்ந்து மூச்சொல் எடுத்து விடுகிறோம். கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறோம். கை விரல்களில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறோம். கண்களை மூடி கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டை இயக்க பயிற்சி. மூட்டை இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம 10 மூட்டுக்களை இயக்கிற பயிற்சி பார்க்க போறோம். நல்லா உடலை வந்து தளர்வா வச்சுக்கோங்க. நேரா நின்றுக்கோங்க. உங்களுடைய இரு கைகளும் உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கணுக்கால் பயிற்சி. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. அடுத்தது 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக மூட்டு பயிற்சி. இரு கால்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக கால்கள் விரித்த நிலையில் 1 2 3 4 5
6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பு வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முதுகுத்தண்டிற்கான பயிற்சி. நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணி மீண்டும் உள்ளிழுக்கிறோம். குடிந்த நிலையில் வெளியேற்றி நிமிர்ந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் நுழையும் பயிற்சி. சைடுல பெண்ட் பண்ணுங்க. 1 இடுப்பு மட்டும் வளையட்டும், கால் பெண்டாக வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே நேர் நின்ற நிலைக்கு வந்துடுறோம். கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. உள்நோக்கி சுத்தம் வச்சுட்டு 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக முழங்கை மூட்டு பயிற்சி. முழங்கை மூட்டு பயிற்சி. கைகள் போட்டு வச்சுக்கிறோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக கைகளை நீட்டி வச்சுக்கோங்க. வலது கை திருப்பிக்கோங்க. இடது கை கோர்த்து பிடிச்சுக்கோங்க. அப்படியே உள்ளேயும் வெளியே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இடது கை திருப்பி வச்சுக்கிறோம். வலது கை கோர்த்து வச்சுக்கிறோம். 1 2 3 4
5 6 7 8 9 10. இந்த பயிற்சியில முதல்ல செய்யும் போது இடது கை எல்லாம் நரம்பு இழுத்ததையும் இப்ப செய்யும் போது வலது கை நரம்பு இழுத்ததையும் உங்களால உணர முடியும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இந்த வலியெல்லாம் காணாம போயிடும். அடுத்ததாக மணிக்கட்டு பயிற்சி. கை ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். வெளிப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக உள்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக விரல்களை மூடி திறக்கும் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக தலைப்பயிற்சி. நேரா நின்னுக்கோங்க. அப்படியே வலது பக்கம் சுழற்சி பண்றோம். ஒன்று 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக ஆப்போசிட் இடது பக்கமாக செய்ய போறோம். சுழற்சி பண்ண போறோம். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகா அளிக்க வருகிறார் உங்களுடைய கண்ணப்பன் அம்மா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா 2 சுழற்சியா செய்ய போறோம். முதல்ல வலது கை இடது காதை பிடிக்குது. இடது கை வலது காதை பிடிக்குது. அதுல ஒரு 5 முறை மட்டும் நான் செய்வேன். 9 முறை நீங்க செய்யுங்க. நின்ற நிலையில் நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு சுழற்சி முடியுது. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக வலது கை இடது காலை பிடிக்குது. இடது கை வலது காலை பிடிக்குது. ஒன்று
2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி. மெதுவாக தொடங்குகிறோம். மெல்ல ஆரம்பித்து வேகப்படுத்துகிறோம். இரு கைகளையும் நெஞ்சகு பகுதியில் வைத்து மெல்ல தொடங்குகிறோம். 1 2. மெதுவாக இயல்பு நிலைக்கு வருகிறோம். அடுத்து பின்னோக்கி கொண்டு போகிறோம். மெல்ல மெதுவாக இயல்பு நிலைக்கு வருகிறோம். நீண்ட காற்றுள் இழுத்து அடுத்து பக்கவாட்டில் வலது காலை மடித்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் கொட்டுகிறது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால். ஓய்வு. இரண்டு கால்களை இணைத்து பிடித்துக் கொள்கிறோம். இரு கால் முட்டிக்கு நடுவில் நம்முடைய மூக்கு இருக்கிறது. நன்றாக இழுத்து பிடிக்கிறோம். ஆடி 18க்கு இப்பவே நாம் ஊஞ்சலாசனம் போடுகிறோம். ஊஞ்சல் ஆடுகிறோம். மெல்ல வலப்பக்கமாக நன்றாக இந்த சமயத்தில் பெருங்குடல் இயங்கும்.
காலை கடன் எளிமையாக கழிவதற்கு இது பயன்படும் மிக அற்புதமான நிலை இது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மெதுவாக மேலே அமர்த்தி கொடுக்கிறோம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து முடியாதவர்கள் சாதாரண நிலையிலேயே அமர்ந்து தலை கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். தலை கீழ் நோக்கி வரும் பொழுது நம்முடைய சுவாசம் திறக்கப்படுகிறது என்று பொருள். நீண்ட காற்று இழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். மெல்ல கைகளை கோர்த்து மேலே உயர்த்துகிறோம். மூச்சு காற்று உள்ளே செல்கிறது, தலை மேலே வருகிறது. அடுத்து கட்டைகளை மடித்து இது போல அடிவேற்று பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறணும். உடலை விட்டு காற்று வெளியே வருகிறது, தலை கீழே வருகிறது. மெல்ல காற்று உள்ளே செல்கிறது, தலை மேலே வருகிறது. அடுத்து இந்த நிலை நீண்ட காற்று உள்ளே செல்கிறது. ஆழ்ந்து இழுத்து எந்த அளவுக்கு தலை முன்னோக்கி செல்கிறதோ அந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது. காற்று வெளியேறுகிறது. ஆழ்ந்த மூச்சு. மெல்ல மூச்சு காற்று இழுத்துக் கொண்டே கைகள் மேல உயர்கிறது. ஒரு நீண்ட காற்று நல்லா அந்த விரல்களை பார்த்து காற்று விடுங்க. அப்படி இந்த விரல்கள் மூலமாக நமக்கு அந்த பேரண்ட ஆற்றல் உள்ள இறங்குகிறது. ஆழ்ந்து உள்ளெடுத்துட்டு அப்படியே கிளம்பு. மெல்ல மூச்சு விடுத்துக் கொண்டே கைகள் மேலே வருகிறது. மெதுவாக கைகள் கீழே வருகிறது. ஒரு நிதானமான மூச்சு. உங்களுடைய மூச்சோட்டத்தை கவனிங்க. தடையில்லாமல் காற்று உள்ளே செல்லட்டும், தடையில்லாமல் வெளிவரட்டும். அதற்காகவே இந்த மூட்டு இயக்க பயிற்சி, தோப்புக்கரணம், இந்த 2 ஆசன பயிற்சியும். அடுத்ததாக உடல் நேராக இருக்கட்டும், தலைவாக இலக்கமாக இருக்கட்டும்.
இடது கையில் சின்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்று வெளியேறட்டும் 5 முறை. எல்லாரும் செய்யறோம், எல்லாரும் நல்லா செய்யுங்க. நல்லா உடல் தூய்மையா இருக்கட்டும். 2, 3, 4, 5. அடுத்த நாசி 1, 2, 3, 4, 5. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்த நாசி 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இரு கைகளும் தோள்பட்டை பகுதியில் இருக்கிறது. காற்றை உள்ளிடுகிறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. நிதானமாக நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுவோம். நீண்ட காற்று இழுத்த மகர ஓசை. உடல் நேராக வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். காற்றை வெளிவிட்டவாறு கைகள் மூச்சு உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் உயர்த்தது. மூச்சு வெளிவிட்டவாறு கைகள் இடைவெளி.
காற்று வெளியேறுகிறது. உடல் தளர்வாக நேராக உள்ளது. கண்கள் மூடிய நிலையில் உடலும் தலையும் நேர்கோட்டில் உள்ளது. கண்கள் மூடிய நிலையில் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். நாம் ஏற்கனவே சொல்லியது போல் உங்களுக்கு எப்பவெல்லாம் நேரம் ஓய்வாக கிடைக்கிறதோ, அல்லது பயணம் செய்கிறோமோ, அல்லது இறைவனிடம் வேண்டுகிறோமோ, ஆலயங்களில் அமர்ந்திருக்கிறோமோ, அந்நேரங்களில் நம்முடைய சுவாசத்தின் பக்கம் திருப்பி நம்முடைய மனதை நிகழ்காலத்துக்கு செலுத்துவோம். தங்குதடை இல்லாமல் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய சுவாசம். எல்லா இடங்களிலும் பற்றி படர்ந்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கண்கள் மூடிய நிலையில் கவித்தால் மட்டுமே நம்முடைய மனம் அகத்துக்குள் செல்லும். கண்களை திறந்தால் மனம் புறநிலைக்கு கவனம் செல்லும். ஆகையால் கண்களை மூடியே செய்வோம். கண்கள் மூடிய நிலை. மூச்சோடு நாம் பயணிக்கிறோம். கடந்து 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 உள்ளே செல்கிறோம். மூச்சோடு பயணிக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். குடிக்கும் தண்ணீரை இயற்கையாக சுத்திகரிப்பது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்த தண்ணியை சுத்திகரிக்கணும். தண்ணியில் நோய் கிருமி இருக்குது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, சாக்கடை தண்ணி கலந்துருக்கு, குப்பை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அதையெல்லாம் இயற்கையாக எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஒரு சாதாரண தண்ணியில் உள்ள நோய் கிருமிகளை நீக்குவது 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய மிஷின்லாம் தேவையில்லை, ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும்.
அதாவது ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுங்க. சாதாரண தண்ணியை அந்த துணி வழியை இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் எடுங்க. வெளியே வரும் பொழுது அதில் நோய் கிருமியே இருக்காதுங்க. சாதாரண வெள்ளை கலர் பருத்தி துணிக்கு தான் தண்ணீர் உள்ள நோய் கிருமிகளை பிடிக்கும் தன்மை உடையது. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, கிணறு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெள்ளை கலர் பருத்தி துணி வச்சு இப்படி ஊற்றி அப்படி எடுத்து அந்த தண்ணி குடித்தாங்களா இல்லையா? இப்போ கூடங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, டேப்பு, அதில் வெள்ளை துணியை மாட்டி வச்சுருப்பாங்க. அது வழியாக பாஸ் ஆனாவே போதுங்க. நீங்கள் வேணால் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி எடுங்க, அதில் நோய் கிருமி எல்லாம் இருக்கும், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில் இப்படி ஊற்றி அப்படி எடுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதில் நோய் கிருமிகள்லாம் இருக்காதுங்க. ஒரே நிமிடத்தில் தண்ணீர் உள்ள உடம்புக்கு துரோகம் செய்கிற நோய் கிருமி மட்டுமே பிரித்து உடம்புக்கு நன்மை செய்கிற நல்ல கிருமிகளை பாஸ் பண்ணி எடுக்கிறது தாங்க வெள்ளை கலர் பருத்தி துணியோட வேலை. சாதாரண தண்ணியில் 1 கோடி கிருமி இருக்கும். அந்த 1 கோடியில் ஒரு 5 கிருமி தாங்க நோய் கிருமி இருக்கும். அப்போது அந்த 5 நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்காக பெரிய வித்தையெல்லாம் பண்ணாமல் நம்ம 1 கோடி கிருமி வேணுமா இல்லையா, நல்ல கிருமி. அதனால் வெள்ளை கலர் பருத்தி துணி வழியாக நீங்கள் தண்ணியை பாஸ் பண்ணி பாருங்களேன், அந்த தண்ணியில் நோய் கிருமி இருக்காது. சிம்பிள் டெக்னிக். அடுத்தது pH வேல்யூ அதிகம் பண்ணணும். காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் செம்புங்க. செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா 4 மணி நேரத்தில் செம்பு பாத்திரம் அந்த தண்ணியின் pH வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான pH வேல்யூ கொண்டு வந்துருங்க. அந்த காலத்தில் காட்டுக்குள்ளையெல்லாம் ரிஷிகள் முனிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காப்பர் குடுவையில் தண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அது இருக்கும் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லொல்லு பேசி பாருங்களேன், தூக்கி நாசமா போ, நாயா போன்னு தொளிச்சு விட்றாங்களா இல்லையா? அவ்வளோ பவர் இருக்கு. காப்பரில் தண்ணி வச்சு குடிச்சா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க. அது நோய் கிருமிகளை 4 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க, pH வேல்யூ அதிகம் பண்ணிடுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா. 4 வெள்ளை துணி வாங்குங்க, 4 காப்பர் பாட்டில் வாங்குங்க, 4 மண்பானை வாங்குங்க. வாங்கி வீட்டில் என்ன பண்ணுங்க, 4 மண்பானையை லைனாக வைங்க. 4 காப்பர் பாட்டில் எடுத்து அந்த மண்பானைக்குள்ளே போட்டுருங்க. 4 வெள்ளை துணி எடுத்து மேலே மூடி வச்சுருங்க. இப்போது சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அது குழா தண்ணியோ எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வெள்ளை கலர் துணி வழியாக உள்ளே ஊற்றுங்க. உள்ள வெள்ளை கலர் துணி வழியாக பருத்துணி வழியாக உள்ளே ஊற்றும் பொழுதே அதில் உள்ள நோய் கிருமியெல்லாம் ஒட்டிக்குமா? அந்த காட்டன் கிளாத் எடுத்து புழிஞ்சு கசக்கி பகலில் வெயிலில் காய போடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் தயாராகிருச்சு. வெள்ளை துணி வழியாக உள்ளே வரும் பொழுது நோய் கிருமிகள் காட்டன் துணி நீக்கிருச்சு. நைட்டு ஃபுல்லாக மண்பானை என்ன பண்ணும், பிராணனை கொடுக்கும், உசுரை கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும், கெட்ட விஷயத்தை உரியும். காப்பர் என்ன பண்ணும், அது pH வேல்யூவை மாற்றும், நோய் கிருமியை கொலை பண்ணும். இதை விட என்னங்க சூப்பர் ஃபில்டர் வேணும் உங்களுக்கு? எனவே வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, காப்பர் பாத்திரம், இதை 3ஐயும் பயன்படுத்தி தண்ணீரை சுத்தப்படுத்தி அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. இது உலகமாக மருந்து. குடிச்சு பாருங்க, உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து சாதாரண தண்ணியில் இருக்குங்க. அந்த தண்ணியை சுத்திகரிக்கிற முறை தாங்க நமக்கு தெரியல. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த தண்ணி வேணாலும் சுத்திகரித்து அழகாக சாப்பிட்லாங்க. இன்னும் நிறையா இருக்குதுங்க. கொய்யா மர கட்டை இருக்கு இல்லையா, கொய்யா மர கட்டையை மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த கட்டையை மட்டும் மேலே இருக்க பட்டையை சீவிட்டு கொய்யா மர கட்டையை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. தண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ கொய்யா மர கட்டை பேட் ஸ்மெல் அடிக்குதோ அது தூக்கி வெளியே வீசிடுங்க. நெல்லிக்காய் மர கட்டை இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் மரம் கட்டை எடுத்து அந்த மரக்கட்டை எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நெல்லிக்காய் மர கட்டையை சும்மா ஒரு 1/2 அடிக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்களேன், தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி 1000 டெக்னிக் இருக்குங்க. வெட்டி வேற போட்டு வைக்கலாம், மூலிகை இருக்குது, முருங்கை விதையுடைய பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணிக்குள்ளே போட்டாங்க அவ்வளோ சுத்தமாகுங்க. தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு இயற்கையாக 1000 வழி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷினெல்லாம் வாங்கிட்டு தண்ணியை பழிச்சிட்டு தண்ணியை குறை சொல்லாதீங்க. தண்ணியை இயற்கையாக சுத்தம் பண்ணுறது தான் மிகவும் சிறந்தது. எனவே தண்ணீரை இயற்கையாக சிம்பிளாக நாம் சுத்திகரிப்பு செய்வோம். தண்ணீரை மருந்தாக மாற்றி குடிப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக.
நன்றி நன்றி ஐயா. சிறப்பாக ஒரு சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். இதில் நிறைய உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள், நிறைய பொதுமக்களும் நல்ல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். இன்றைய பொழுதில் உங்களுக்கு அதாவது என்னென்றால் உங்களுக்கு உண்டான கேள்வி பதில் என்னன்னா, இந்த ஒரு மாசம் நீங்க இந்த பயிற்சியை எப்படி செஞ்சீங்க, இதனால என்ன பயன்பெற்றீங்க, உங்களுக்கு மனசுல உள்ள கருத்துக்களையும் இல்ல உங்களுக்கு வேற என்ன இந்த விஷயத்துல தேவைப்படுது, அதாவது இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வேற என்ன தேவைப்படுது அப்படிங்கிற நிகழ்ச்சிகளையும் நம்ம ஐயா இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம். நீங்க இப்ப இந்த குரூப்ல உள்ள நீங்க கேள்வி கேட்டு இல்ல உங்களுக்கு உண்டான பயனடைஞ்ச விஷயங்களை சொல்லி தெளிவுபடுத்திக்கலாங்கிறத இந்த நேரத்துல நம்ம ஒரு இதா வச்சு இந்த நேரத்தை நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கலாங்கிறது எங்களோட கருத்து. அதனால் இதில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் தங்கள் பயன்பெற்றதையும் தங்களுக்கு தேவையானவைகளையும் எங்களிடம் தெரியப்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஒவ்வொருவராக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நன்றி. காரைக்கால் ஃப்ரெண்ட்சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் தொகுத்து வழங்கும் பேரை குறிப்பிட்டு நீங்க சொல்லலாம். பேசுறவங்க ஒவ்வொருவரும் பேரை குறிப்பிட்டு எந்த ஊரு என்னங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லலாம். ஐயா, நான் காரைக்கால்ல இருந்து கலியபெருமாள் பேசுறேங்க ஐயா. என்னோட தொழில் எல்ஐசி முகவரா இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப கொரோனாவால பாதிக்கப்பட்டு செலவு பண்ணி மீண்டும் உயிர் பிழைச்சு வந்திருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா அதிகமான நுரையீரல் பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பயிற்சி தொடர்ந்து இந்த 31 நாளா நான் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் இடைவெளி விட்டது கிடையாது. அதனால எனக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்னோட உடம்பு பழைய மாதிரி வேலைகளை பார்ப்பதற்கு உதவியா இருக்கு. ரெண்டாவது, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் எல்லாம் இணைந்து கண்ணப்பனையா வழங்குறது ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. நான் மறுபடியும் எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு. எனவே இந்த முயற்சி எடுத்த சங்க தலைவர் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் தெரிவித்திருக்கிறது. நன்றி ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நல்லா படிங்கம்மா. சரிங்க ஐயா. இப்ப இந்த நின்னுகிட்டு நம்ம ஆதி முத்திரை வச்சு குமிஞ்சு மூச்சு பயிற்சி பண்றோம்லங்க ஐயா. அப்ப வாயில மூச்சு விடுறீங்களா, மூக்குல மூச்சு விடுறீங்களா? அது ஒண்ணுதான் எனக்கு டவுட்டுங்க. மூக்கு வழியாக உள்ள இழுத்து வாய் வழியாக வெளியிடுறோம். மூக்கு வழியா உள்ள இழுத்து வாய் வழியா உள்ள விடுறது. சரிங்க ஐயா, அது ஒண்ணுதான் எனக்கு டவுட். தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்குதுங்க. செய்யுங்கம்மா. அக்குபஞ்சர் நானும் படிச்சிருக்கேன். சரிங்க ஐயா. இந்த அக்குபஞ்சர் தத்துவத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. ஆசன பயிற்சியை உள்ள இணைக்கிறேன். யாராருக்கெல்லாம் என்ன தொந்தரவு, ஒரு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான சிகிச்சை முறையும், சக்கரை நோயாளிகள் அவங்களுக்கான சிகிச்சை முறையும், மூட்டு வலிகள் வந்ததுன்னா அவங்களுக்கான ஆசன பயிற்சிகளையும், முதுகு தண்டு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கான ஆசனம் தனியாகவும், யோக சிகிச்சை முறைன்னு சொல்லி நாங்க ஒரு சிகிச்சை மையம் வெள்ளக்கோயில்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோட்டத்துல மண் குளியல், எண்ணெய் குளியல், நீராவி குளியல், அப்படி மாதத்துல 2 நாள் வரும். எங்கீங்க ஐயா? வெள்ளக்கோயில் ஈரோடுங்களா? ஈரோடு மாவட்டம், திருப்பூர் ஈரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு எல்லையில தான் இந்த நம்ம கிராமம் இருக்கு. சரிங்க ஐயா. அதுல நான் பார்த்த வகையில பாத்தீங்கன்னா, ஒரு நேரம் சமைக்காத உணவு, ஒரு 2 ஆசனம், மூச்சு பயிற்சி,
ம். பிளஸ் வந்து உடல்ல தொந்தரவு என்ன அப்படிங்கிறது துல்லியமாக புரிஞ்சுக்கிறது ஒரு கண்ணாடியாக இருக்கிறது வந்து அந்த 10 கோட்பாடுகள் தத்துவம். ம். இதை சொல்லுங்க ஐயா. வச்சுதான் நாங்க பயணிக்கிறோம். கொஞ்சம் சில மூலிகைகளும் எங்களுக்கு வந்து அறிமுகம் உண்டு. அதனால வந்து எப்பேற்பட்ட தொந்தரவுகளா இருந்தாலும் சரியாகுதுங்க. அதனால அக்குப்பஞ்சருக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க. சரிங்க ஐயா. நான் ட்ரீட்மெண்ட் நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. முடிச்சிட்டேங்க ஐயா அக்குபஞ்சர். ஓ ம். நல்லதுங்கம்மா. மேலும் ம். பயணிங்கம்மா, மற்றவங்களையும் அதுக்குள்ள இணைச்சு விடுங்கம்மா. ஏன்னா நிறைய நபர்கள் தேவைப்படுறாங்க. சரிங்க ஐயா. நான் குரூப்ல போட்டிருக்கிறேங்க. எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேங்க. சரிங்க. சரிங்க ஐயா. இப்ப வந்து சரிங்கம்மா. உங்கள பாக்குறதுன்னா வெள்ள கோயில இன்னைக்கு வரணுங்க ஐயா. அட்ரஸ் எனக்கு தந்தீங்கன்னா பரவாயில்லைங்க. நீங்க எந்த மாவட்டங்கம்மா? நாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுங்க. ஓ உங்க பக்கம் தானா? சரி ஆமாங்க ஐயா. அருகாமையில. அதுதான் கேட்டேங்க. ஈரோடான்னு கேட்டேங்க. நீங்க நாமக்கல்ல இருந்ததுன்னா திருச்செங்கோடா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நேர் பக்கம் தான். நீங்க கொடுமுடி வந்து உள்ள வந்துக்கலாம், வந்துக்கலாம். முத்தூருக்கு பக்கம்மா. முத்தூர் பக்கங்க. வெள்ள கோயில் தெரியுங்க ஐயா. அங்க அட்ரஸ் தான் வேணுங்க எனக்கு. நானு உங்களுக்கு ஐயாவோட நம்பர் வாங்கிக்கங்க, அல்லது நான் நம்பர் சொல்றேன். ம். அவசியம் சந்திக்கலாங்கம்மா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். பூபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னோட பேர் கவின். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல என்னோட ஊரு. நான் இப்போ வந்து பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. கடந்த 31 நாட்களா வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து கவனிச்சு கொண்டு இருக்கிறேன். என்னோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மாற்றங்கள். முக்கியமா வந்து பார்த்தோம்னா நம்ம உணவு முறைகள், அப்புறம் உடம்பை குளிர்வித்தல், குளிக்கும் முறை, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எண்ணெய் குளியல் வந்து நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. வாழ்க வளமுடன். நான் முடிந்த வரைக்கும் என்னோட சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நம்மளோட நிகழ்ச்சியை வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எண்ணற்ற நபர்கள் உங்களுக்குள் மாற்றம் நடந்திருக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு எப்படி நடக்குது, என்ன அங்க உள்ள நடக்குது அப்படின்னு கூட உணர முடியாது. நிச்சயமாக நீங்க ஒரு 31 நாளும் குறிப்பிட்ட பயிற்சி செய்து இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்குள்ள வந்து மாற்றம் நடந்திருக்கும். ஆனா அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களால வெளிப்படுத்துறதுக்கு முடியாது. இதுவுமே நீங்க தொடர்ச்சியா நீங்க பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைக்கும், புரிதல் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட உரையாடுறது எப்படி, மற்றவங்க கிட்ட நம்முடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுல உங்களுடைய உணவு முறைகளையும் உங்களுடைய பயிற்சி முறைகளையும் மேலும் தொடர்பு பொழுது கட்டாயம் வெளிப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். கட்டாயம் வந்து உங்களுக்குள்ள வந்து இந்த சுவாச ஓட்டம் மாறுபட்டு இருக்கும், மூச்சு ஓட்டம் மாறுபட்டு இருக்கும், உடம்புல மாறுபட்டு இருக்கும். சாதாரணமாக காலையில வயிறு கழியறது விட வந்து பல நபர்களுக்கு மாற்றம் நடந்திருக்கும். நான் சொன்ன மூலிகை உணவும் காலையில ஒரு நேரம் வந்து சமைக்காத உணவும் அந்த குஞ்சலாசனம் போடும்போது நிச்சயமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஏன் இதை கேட்கிறோம் அப்படின்னோம்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சன்மானம். நாங்க ஒரு 31 நாள் பயணித்திருக்கிறோம் அப்படின்னா அந்த 31 நாளுக்கான அதுக்கான சம்பளம் என்ன அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுதான். ஒரு கலைஞர் வந்து நல்லா ஆடுறாரு, ஒரு குழந்தை வந்து நல்லா பரதநாட்டியம் ஆடுது, ஒருத்தர் நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு சம்பளம் அல்ல, அவர்கள் விரும்புறாங்க, அவங்களுடைய ஈடுபாடோட செய்யறாங்க. அந்த ஈடுபாடு மக்களுக்கு போய் சேருதா, நீங்க சென்றடைந்திருக்கீங்களா, நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் எங்களுடைய அடுத்த நகர்வுகள் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும், எங்களை மேலும் வந்து ஒரு உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிற இந்த நேரத்துல நான் பதிவிட விரும்புறேன். அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுக்குள்ள என்ன மாற்றம், அதை நீங்க உயர்த்திக்கிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து பதிவிடலாம்.
ஐயா முக்கியமா ஒண்ணு குறிப்பிடணும் அப்படின்னா, நம்ம யோகா பயிற்சியில பார்த்தோம்னா, ஜம்பிங் பயிற்சி இருக்கு இல்லைங்கய்யா? அதுவும் பிளஸ் வந்து சூப்பர் பிரெயின் யோகா. இதுதான் வந்து அந்த மூச்சு காற்றையும் நம்மனால அதிகப்படுத்த முடியுது. துடிப்புகள எங்கனால நல்லா கவனிக்க முடியுதுங்கய்யா. நல்லது, நல்லது, நல்லது. அதனாலதான் காலம் இணைச்சிருக்கோம். முழுக்க வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் எதுவும் வராதுங்கிறத எங்கனால இப்பவே இயல்பா பார்க்க முடியுது. மூச்சு காற்ற சரிங்க. நல்லா கவனிக்க முடியுதுங்க. மற்றவங்க கிட்ட நல்லது. எப்படி அணுகுமுறை எப்படி பண்றது? அவங்க என்ன சரி. புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாவே வந்து நம்மனால உணர முடியுது. ஓ! இத சொன்னா இத சரி. ஏத்துப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பேச தேவையில்ல. அமைதியா சரி. இருப்போம், சாந்தமா இருப்போம். அப்படிங்கிறத முன்னாடி வந்து அதெல்லாம் பண்ண முடியல. இப்ப எங்கனால அது நீங்க சொல்ற மாரி அது நேரடியா எங்கனால கவனிக்க முடியல. பட் மறைமுகமா அது எங்களுக்குள்ள வருதுங்கிறத எங்கனால இயல்பா உணர முடியுதுங்க. எதிரில இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை வரைக்கும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி மாறும். நல்லாவே அது எங்களுக்கு தெரியுதுங்க ஐயா. ஓ! நல்லது, நல்லதுங்க. தொடர்ச்சி படுத்துங்க. அப்புறம் ஐயா முக்கியமா ஐயா முதுகுத்தண்டு வணக்கங்க ஐயா. பயிற்சிக்கு அளித்த நம்ம பூபாலன் ஐயா அவர்களுக்கும், அப்பன் ஐயா, மறுபடிய கஸ்தூரி அம்மா, பூங்கொடி அம்மா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாத்துக்கும் இறையாற்றல் கிடைக்கட்டுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. காலை வணக்கம். காலை வணக்கம். என் பேரு பாச சூர்யான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்னுடைய பாச என் பையனுடைய பேரும் என்னுடைய பேரும் இணைச்சு போட்டிருக்கீங்க. என் பேர் பன்னீர்செல்வம். நல்லதுங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்து சேலத்துல இருந்த ஸ்டீல் பிளான்ட் இரும்பாலையில குடியிருந்துட்டு இருக்கிறேங்க. சரிங்க ஐயா. உங்களுடைய நிகழ்வுகளுக்கு இப்ப ஒரு 4-5 நாட்களா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. எல்லோருக்கும் வந்து மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பயனுள்ளதா அமையுங்க. அந்த நேத்திக்கு இப்போ அந்த ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பலவிதமான அரிசி வகைகளை சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த அதெல்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, மிகவும் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனாகவும் மற்றும்படி எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பான பயிற்சியா இருக்குதுங்க. அது தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல டெவலப்மெண்ட்லாம் இருக்குங்க. நல்ல உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. இது வந்து தொடர்ந்து நீங்க செய்யும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயனுள்ளதா அமையும். உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. எனக்கு வழிகாட்டிய குருநாதர்களுக்கு நானும் நன்றியை செலுத்துகிறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுல மிக முக்கியமான நிகழ்வாக நேத்து வந்து எம் பாஸ்கர் ஐயா வலியுறுத்தினது சாதாரண விஷயம் அல்ல, மிக உயர்ந்த விஷயம். என்னன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிறார். மற்றோர் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படிங்கிறார். அதனால வந்து தலையாய அது வந்து உணவு உற்பத்தி. அதே திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உழவு இல்லைன்னா தவமும் தானமும் கூட நிலைக்காது. இப்ப இந்த இடத்துல நின்று வந்து நம்ம அமர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தருடைய வியர்வை சிந்தியதுனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால நேற்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து மிக உயர்ந்த விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அதை வந்து விவசாயிகளை வந்து இந்த இடத்துல வந்து தலைவணங்கி வரவேற்க வேண்டிய விஷயமாக இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த நபர்கள் பதிவிட விரும்புகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ரோட்டரி சங்க தலைவர் இருக்காங்களா? இருக்கையா, சொல்லுங்கய்யா. என் பேர் கோப்பெருமான், கும்பகோணம் டெம்பிள் சிட்டி ரோட்டரி உறுப்பினர். ஒரு ரிவ்யூ மாதிரி இப்ப கேட்டிருந்தீங்க இன்னைக்கு. எனக்கு அது பாக்கி பேருக்கும் அதை நினைவுபடுத்தணும், எனக்கும் அந்த நிறைவை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. அதனால நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவுல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், இந்த நிகழ்வுகளை அட்டன் பண்ண வரைக்கும் இது வந்து தொடர் நடுப்புற எல்லாம் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் வேற புதுசா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லின்னு. அதை விட கொடுக்கப்பட்டிருக்க அந்த பேசிக்கா உள்ள இத தொடர்ந்து செய்யணும். அது வந்து அதுக்கு மேல புதுசா உள்ளத அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எதுவும் பண்ணிக்கலாமே தவிர, இப்ப தேவையான அவ்வளவு அத்தியாவசிய தேவையான பேசிக் இது இருக்குங்க ஐயா.
இது வந்து தொடர்ந்து இதை கண்டிப்பா செய்யணும். அப்பதான் அதோட பலன் வந்து தொடர்ந்து கிடைக்கும். அது பேசிக் ஒண்ணு. பொதுவா சொன்னா எதை உண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒண்ணும் பெருசா கிடையாதுன்னு சொன்னாங்க. சுகருக்கு பசிச்ச உடனே சாப்பிடுறது, அதை நல்லா மென்னு சாப்பிடுறது, சாப்பாட்டை கவனத்துல வச்சு சாப்பிட்டாலே சுகர் போயிடும் தானே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இது தத்துவங்களா, இது வைத்தியமா, இத வந்து இதுக்கு இணையா என்ன இருக்க முடியும் ஒரு மனிதனோட உடல் நலத்துக்கு? ஒண்ணுமே காசே இல்லாத, செலவே இல்லாத சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் கலந்துக்கிறவங்க நினைவுல கொள்ளணும். இந்த முட்டைக்கோஸ் வந்து காரத்தன்மை உடையதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த செம்பு பாத்திரத்துல வச்சிருந்து தண்ணி குடிக்கிறது அமிலத்தன்மை உடையது உடலும் வயிறுக்குள்ள. அத காரத்தன்மை உடையதா முதலே ஃபர்ஸ்ட் உணவு கொடுத்தோம்னாக்கா அது அவ்வளவுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த தண்ணி குடிக்கிறதோட எல்லாம் சிறப்பான இதுங்க. முற்றிலுமா போதை தரும் பொருட்களை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணும் நல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒண்ணு புரியுது. இந்த மலக்குடல் வந்து கொப்பளிக்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து திங்க் பண்ணுவாங்க பீப்புள் வந்து இதை எப்படி செய்யணுங்கிற முறையெல்லாம் பல பேருக்கு இது புதுசா இருந்திருக்கும். அதோட பலன் வந்து நோயற்ற ஒரு ஆரோக்கியமான ரொம்ப ஒரு நிறைவான ஒரு இது உடல் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணங்க. அதுக்கு தனியாவே ஒரு இது எடுத்தாங்க. மலக்குடலுக்கும் தோலுக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தீஸ் ஆர் ஆல் சர்ப்ரைசஸ் சார், சர்ப்ரைசஸ். உண்மையாலுமே அத மாதிரி அதோட இது புரிஞ்சுக்க முடியுது. எதையுமே ஜீரணிக்க முடியாதவங்களுக்கு தான் அந்த நோய் வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கான்செப்ட் கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நினைவுல தட்டுச்சுன்னா நம்ம கடைப்பிடிக்க முடியுதோ இல்லையோ மெதுவா குறைஞ்சு வரும், நம்மளோட ஆரோக்கியம் ஏறிட்டு வரும் அப்படிங்கிறது உண்மைங்க. உடல் நோய் அப்படின்னா உள்ள குப்பை இருக்குன்னு அர்த்தம். அதை கழிவை நீக்கிறது தான் நோய் மருத்துவங்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சூரியனை பார்க்கணும் குறைஞ்சது ஒரு 20 வினாடிகள் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கண்ணுக்கும் ஒரு இது. மாசம் ஒரு முறை இந்த தண்ணீர் விரதம் இருக்கிறதும் நல்லதுன்னு சொன்னாங்க. பட்னி விரதமும் ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும்னு சொன்னாங்க. பட்டினி இருக்கிறதா விரதம் இருக்கிறதா சாப்பிட்றதாங்கிறத நம்ம நினைவு தான் முடிவு பண்ணுது சொன்னாங்க. இன்னைக்கு சாப்பிடணும் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தானே பசி குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய கைடிங் பேராமீட்டர்ஸ் பாயிண்ட்ஸுங்க. நம்ம வந்து ஒன்றை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம பீப்புள் அதை வரமாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாம மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாமே சொன்னாங்க. அது மாதிரி நல்ல நினைவுகளாகவும் நல்ல எண்ணங்களாகவும் வளர்த்துக்கிறதுக்கும் இதெல்லாம் நிறைய டிப்ஸும் கொடுக்குறாங்க. வந்து காற்று புகாத இடத்தில் வைத்தியன் புகுவான்னு சொன்னாங்க கண்டுப்பனையா. அது 100% உண்மைங்கய்யா. அதெல்லாம் விட இங்க ஜன்னல்களும் காற்று உள்ள இடமும் சூரியன் உள்ள இடமும் இருக்கிற மாதிரி வீடு கட்டிட்டாலே போதும்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த செம்பு பாத்திரத்துல இவ்வளவு சிம்பிளா 10,000 20,000 ஒரு சர்வீஸ்க்கு 3,000 கொடுத்து இந்த ஃபில்டர் வச்சு இப்பலயே நல்ல தண்ணியை குடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, எளிமையான ஒரு வெள்ளை துணியில ஒரு செம்பு பாத்திரம் 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். அதுல வச்சு அந்த தண்ணியை குடிச்சோம்னா அது சுத்தம் பண்ணி கொடுக்கறது 4-5 கிருமிகளை நீக்கிறதுக்காக 95 கிருமிகளை நீக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி வேல்யூ நம்ம ஹைலைட்டா போய் சேரணுங்கிறதுக்காக நான் நினைவுக்கு திரும்பியும் தர்றேன். இதை அவங்க வந்து இதெல்லாம் பீப்புளுக்கு நினைவுக்கு வந்தாலே நம்மளோட தேவையில்லாத இதெல்லாம் நிறைய குறையும். தேவையான நல்ல உடல் ஆரோக்கியம் மேல மேல வளரும். இந்த தியானங்கிறதுங்கய்யா நிறைய பேர் செஞ்சுருவாங்க. அதுல மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்மளால எனக்கெல்லாம் இப்போ 65 வயதாகுது. நான் ஒரு பால் ஒரு சின்ன ஒரு இந்த மாத்திரை சாப்பிட்டு 20 வருஷம் ஆகுதுங்க. இந்த வந்து தியானத்தை வந்து எனக்கு இன்னும் பிடிப்படலை. அது வந்து இதோட நினைக்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா வரல.
இந்த மூச்சையே கவனிங்க. இந்த மூச்சில் கவனம் செலுத்துறதுக்கு ஐயா சொல்லும்போது இட் இஸ் நாட் ஃபார் அவே அப்படின்னு எனக்கு படுதுங்க. வந்துருச்சு கிட்டத்தட்ட. அதை கொஞ்சம் மட்டும் நம்ம கவனமா எடுத்து பண்ணிட்டோம்னா இந்த தியானத்தை நமக்கு வந்து அப்படி ஒரு பேசிக் ஒரு 20% நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருதுன்னு நினைப்பு. இந்த மகர ஓசை வந்து மூளையே இன்னும் ஆக்டிவேட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படியே ஒரு இது கொடுக்குற மாதிரியான ஒரு நல்லது பேசிக் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க எதையுமே குறைச்சிட வேணாங்க ஐயா. புதுசா எது செஞ்சாலும் அதை அந்த அரை மணி நேரத்துக்கு மேல பண்ணுங்க. இந்த பேசிக் தான் சாதாரண நீ இதுக்கு மேல சொல்லி கொடுக்க போறதெல்லாம் அது வித்தையா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது இதா இருக்கலாம், புதுசான காரியமா இருக்கலாம். ஆனா இந்த பேசிக் தான் இந்த கலந்துக்கிறவங்களோட உடல்ல நிறைய மாற்றங்களை நீண்ட நாள் பிராக்டிஸ் பண்ணும்போது கொடுக்கக்கூடியது. ரொம்ப எனக்கு ரோட்டரி எல்லா சேவையிலையும் இது பெரிய மிக நிறைவான சேவையா இருக்கு. நேற்று கூட யோகா இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன் எங்க கிளப் ஸ்பான்சர் பண்ணி பண்ணோம். அதுலயும் வந்து அவ்வளோ சின்ன குழந்தைங்க 1000 பேர் கலந்துக்கிட்டாங்கய்யா. எனக்கு ஒரு பெரிய நினைவே அந்த எதிர்காலத்தை பத்தி இயற்கை வைத்தியமும் இந்த நோயில்லா மருந்தில்லா நோயும் வரும், ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கெஸ்ட் அழைச்சிட்டு வர பார்ப்போம்னு என் நினைப்பு. நீங்க கலந்துக்கவே வேண்டாம், நாளைக்கு எனக்காக 5:15 போன் பண்ணி எழுப்பி விடுறேன், நீங்க எந்திரிங்க, நீங்க வந்து கலந்துங்க, பார்த்துக்கிட்டு இருங்க, நீங்க செய்யக்கூட வேணாம் அப்படின்னு. இதுல கலந்துகிட்டு இருக்கு இப்ப 60 பேர் கலந்துகிட்டு இருக்கோம்னா நாளைக்கு we can able to make it 120. ஒரே ஒரு கெஸ்டா வாங்க, நீங்க தொடர்ந்தெல்லாம் செய்ய வேண்டாம், வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. அது அப்படியே இட் வில் மல்டிப்ளைன்னு எனக்கு நினைப்பு. எல்லாம் அந்த ரோட்டரி எடுத்திருக்க இந்த முயற்சி வந்து நிறைய பேரை போய் சேர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா சில கருத்துக்களை வந்து எளிமையாக சொன்னாங்க. அந்த தியான முறை, அதே போல கொப்பளிப்பு அப்படின்னாங்க, பெருங்குட்ல கொப்பளிப்பு. அதே போல ஒரு அக்குபஞ்சரனுடைய தத்துவம் அவருக்கு முழுக்க உள்ள இறங்கியிருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. இது நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தோலுக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். தோல்ல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நுரையீரல் காரணம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவராகவும் ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்துல பதிவிட விரும்புகிறோம். ஐயாவுடைய செயல்பாடு வாழ்க வளர்க, எல்லாம் வல்ல இரையாற்றல் அவர்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. நாங்க சென்னையில இருந்து பேசுறேன், கௌரி என் பேரு. சொல்லுங்கம்மா. பாஸ்கர் ஐயாவோட வீடியோ பார்த்துதான் அப்புறமா தான் இதுல கலக்க ஆரம்பிச்சோம். அது இப்போ 20 டேஸ்க்கு அப்புறமா தான் நான், அதாவது 10 டேஸா தான் இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களோடது. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க காலையில முதல்ல எந்திரிச்சுக்க முடியாது, இப்பெல்லாம் நல்லா காலையில எந்திரிச்சுக்கிறோம். அந்த மூச்சு பயிற்சி பண்றதாலே என்னமோ தெரியல, பகல்ல தூக்கமே வரதில்லை. நான் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு அந்த ஆசனங்கள் பண்றதுனால. அப்புறம் இவங்க டாக்டர் கம்பளத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. இது ஒரு பெரிய விஷயம், பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் எங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி வீட்லயே வந்து எங்களுக்கு சொல்லி காலையிலேயே எங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாயிரும். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இந்த யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம குனிஞ்சு எழுந்துக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எத்தனை தடவை பண்ணலாங்க? ஒரு தடவை பண்ணா போதுங்களா அது? ஆமா, ஒரு 3 முறை பண்ணலாம். நம்ம நேர குறைவா இருக்கிறதுனால ஒரு முறை செய்யலாம். அதுலயும் வந்து அடிவயிற்று பகுதியில செய்யறது 2, கைகளை உயர்த்தி செய்யறது 3, அடுத்து கைகளை வந்து முன்னோக்கி கொண்டு வர்றது, மொத்தம் 4 நிலை செய்யணும். ஆமா, நீங்க அந்த 4 நிலை வேணா செய்யலாம். கூட வந்து இன்னொரு முறை இணைச்சுக்கிட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது, தாராளமா செய்யுமா. அந்த நாசி திறக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது பயன்பாடுடையதா இருக்கும். மற்றவங்களுக்கும் நீங்க வந்து நீங்களே கூட இதையெல்லாம் செய்ய சொல்லலாம், அல்லது இந்த நேரத்துல வந்து நீங்க அட்டன் பண்ண சொல்லுங்க, பயனடையும். எங்க வீட்டுல அது வந்து பாஸ்கரியா இருக்குனால எப்பவுமே எது கலந்தனாலும் குடும்பத்தோட தான் கலந்துப்போம், பக்கத்துலதான் இருக்காங்க எல்லாருமே. எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது கட்டாயம் நான் சொல்லியிருக்கேன் கலந்து போக சொல்லி. ஏன்னா இது வந்து ஒரு நாள் கலந்துக்கிட்டாலே போதும், எல்லாருக்கும் கட்டாயம் அடுத்து கலந்துக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்துடும். அதுக்கே நான் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கேன். கலந்துப்பாங்க, கட்டாயம் கலந்துப்பாங்க. அப்புறம் ஐயா
சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இது எனக்கு கொஞ்சம் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறமா கண்ணு கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுக்கெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி ஆசன பயிற்சிகள், நீங்களும் அந்த கண்ணுக்கான பயிற்சிகள் கொஞ்சம் கூட ஒரு 5 நிமிஷம் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு எல்லாமே திட்டம் இருக்குங்கம்மா. அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கான திட்டம் இருக்கும். ஆனா வந்து ஒரு 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 படிநிலை வளரணும் இல்லையா? ஒரு முதல் வகுப்பு வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா? அந்த அந்த முதல் வகுப்பு பாஸ் பண்றதுக்கு தான் நாங்க இவ்வளவு விஷயங்களை வந்து சுருக்கமா கொடுத்துருக்கோம். நீங்க முதல் வகுப்பு பாஸ் பண்ணாவே 2ஆம் வகுப்பு ரொம்ப எளிமையா இருக்கும். 3 நாட்கள்லாம் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்க சார். இப்பவே கூட மிக முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க நிறுத்தி வைக்கிறோம். ஏன் நிறுத்தி வைக்கிறோம்னா, இதுல தேர்ச்சி ஆகட்டும் அல்லது இன்னும் நபர்கள் வந்து பயனடையட்டும், கூடுதலான நபர்கள் இணையும் பொழுது அந்த முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம இணைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் பொறுத்து இருக்கிறோம். சரிங்க சரிங்க. அதனால அடுத்து வந்து 1ஆம் தேதிக்கு மேல நாங்க வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து மாற்றம் பண்ணி சீக்கிரமா எளிதா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்றதுக்கான திட்டத்தோட இருக்கோம். அதனால வந்து கண் பயிற்சியை வந்து அவசியம் இணைக்கலாம். அது குணபாலன் ஐயாவும் நம்ம கிட்ட பதிவிட்டுட்டாங்க. அது எந்த நேரத்துல இணைக்கலாம் எல்லாமே நம்ம செய்வோங்கம்மா. வளருவோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அதோட அந்த யூட்ரஸுக்கு கேட்டீங்க இல்லையா? அந்த யூட்ரஸுக்கு வந்து நீங்க யூட்ரஸுக்குன்னு தனியா நீங்க இருக்கும் பொழுது ஒரு நேரம் வந்து இயற்கையான உணவு எடுக்கும்போது யூட்ரஸ் பிரச்சனை கட்டாயம் இல்லாம போகும். 2வது யூட்ரஸ் பிரச்சனை என்பது வந்து நீர் சம்பந்தப்பட்டது. நீர் வந்து காற்றுல வந்து குளிர்த்து காற்று ஆழமா கூட போய் வருகிறது. அந்த நீர் சமன்பாடு அடையும். குறிப்பாக வந்து நீர் காய்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. காய்கறி சேலட் அதிகமா இருக்கும். சாப்பாட்டினுடைய அளவு குறைங்க. ஒரு சொரக்காய், ஏற்கனவே சொன்ன முள்ளங்கி, நீர்பூசணி, தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கங்க. பயிற்சிகளை தொடருங்கம்மா. காற்றோட்டமா இருங்க. எல்லா பிரச்சனைகளும் காற்றுல இருந்து கரைஞ்சி வெளியேறும். நன்றிங்க ஐயா. இந்த பயிற்சி பண்ணதாலே நம்ம தெரியல, சாப்பாடோட அளவே தான் கம்மியா தான் ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம். ஆமா. உணவு கொஞ்சம் சுருக்கமாகும். அதனால நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் சாப்பாடோட அளவு எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. எதுவுமே அந்த ஆசைப்பட்டு போறது இது சாப்பிடணும் அது எண்ணமும் இல்ல. கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதெல்லாம் காற்றை எடுக்க உணவுனுடைய அளவு வந்து என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுக்கணுமா. குறிப்பாக நானே 2 வேளை உணவு தான் எடுத்துக்கிறேன். மதிய நேரம் ஏதாவது ஒரு 2 பழங்கள் சாப்பிடுவேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பழங்கள், பயிறு, முளை கட்டின பயிறு அதெல்லாமே நல்லாவே அதுதான் சாப்பிட பிடிக்குது. அது சாப்பிட்டாலும் அது அதோட முடிஞ்சுது. டிஃபனோ அதுன்னு அடுத்தது போகணும்னு அன்னமே வரல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசா பேசுறது, நிறைய எங்களோட நாலேஜ் நிறைய வளர்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. உங்களால் நான் வளர்க்கிறேன், என்னால் நீங்கள் வளர்க்கிறீங்க. அதனால வந்து கொடுத்து வாங்குறதாங்கம்மா வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அது வீட்டுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு இதெல்லாம் இவ்வளவு விஷயம் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நாங்க எங்க வீட்டுல. ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குறிப்பாக நாங்களும் கூட வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா 10 நிமிஷம் முன்பின் ஆகும். ஆனா இந்த நேரத்துல வந்து எங்களையும் வந்து உங்களோட இயங்க வைத்த இந்த ரோட்டரி கிளப் அதனுடைய தொடர்புடையவங்களுக்கு வந்து நாங்க இந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதோட இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை, இவ்வளவு ஒரு முக்கியமான ஏற்பாட்டை அந்த உள்ளத்துல யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தணும். அதோட அவர் ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. இந்த ரோட்டரி கிளப் நடத்துறத பார்த்துட்டு தமிழகம் எங்கும் நடக்கணும். தமிழகம் எங்கும் நடக்கிறது வந்து இந்தியா முழுவதும் பரவணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கணும் ஒரு சிந்தனையை சொன்னாரு. ஏற்கனவே நம்ம அந்த நிகழ்வு வந்து ஒருங்கிணைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளமும் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பல நபர்கள் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அது தனக்காக, தன்னுடைய விளம்பரத்துக்காக, தன்னுடைய மேன்மைக்காக அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மையே. நானும் உயர்றேன், அதே சமயத்துல வந்து மற்றவங்களை உயர்த்துறேன் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால வந்து இது எனக்கானது அப்படிங்கிறத விட அது அவருக்கானது அப்படிங்கிறத விட அதையும் தாண்டி அவர் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறதுல சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல பதிவிடுறோம். அப்படி இல்லாம இருந்திருந்தா நாங்க இந்த நேரத்துல வந்து இணைஞ்சிருக்க முடியாதுங்கிற கருத்தையும் நான் பதிவிடுறேன்.
அதோட ஒரு மேன்மையாக இருக்கக்கூடியவங்க வந்து உலகம் முழுவதும் அறிந்த நபராகிய பாஸ்கர் ஐயா வந்து இதை இணைச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கருத்தை முன் வச்சதுனால நிச்சயமாக வந்து அவர் தனக்காக அப்படிங்கிறதை தாண்டி அது எல்லோருக்குமானது அப்படிங்கிறது தான் வந்து மேலோங்கி இருக்கும். தனக்கானதுங்கிறது ஒரு சதவீதம் இருக்கும், இருந்தாலும் அதை தாண்டி வந்து ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தோட உயர்ந்த செயலோட செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல வந்து நான் பதிவிடுறேன். அவரை நெஞ்சார்ந்து நாங்க நினைச்சு பார்க்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பாண்டிச்சேரியில இருந்து மீனவள் பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்கள் நிகழ்ச்சி சூப்பரா இருக்குது. நல்லதும்மா. காலை சக்கரங்கிறது வந்து காலையில ஏஞ்சையில இருந்து ஓடிட்டு இருக்கிறதுக்குள்ள வேலை கரெக்டா நடக்குது. சரி. ரொம்ப இந்த பயிற்சி செய்யறதுனால உடம்பு நல்லா கலகலப்பா இருக்குது. ஓ நல்லது நல்லதுங்கம்மா. இறுக்கம் இல்லாம நல்லா தொய்வா நல்லா இருக்குது. ஆமா, உடம்பு மனது இருக்கும் இல்லாம வைக்கிறதுக்குதான் இந்த குதிக்கிறது தோப்புகிறணும். உடம்பு இறுக்கம் இல்லாம இருந்தனாவே உள்ளம் கொஞ்சம் இறுக்கம் இல்லாம இருக்குமா. ஆமா, ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி ஐயா. நல்லதுங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பூங்குழி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இதை நிகழ்ச்சியை நடத்துறவங்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நல்லதுங்கம்மா, வளருவோம். நீங்க மீண்டும் மீண்டும் நல்லா புதுசா கொண்டாந்து கொடுங்க. எல்லாத்தையும் செய்வோங்கம்மா. இந்த எண்ணெய் குளியலை பத்தி சொன்னாங்களா, அந்த நேரம் நான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். எண்ணெய் குளியல் எல்லாம் வருதுங்கம்மா. அடுத்தடுத்து எண்ணெய் குளியல் பத்தியும் நம்ம பேசணும். எண்ணெய் குளியல் வந்து எளிமையானது, செய்யறதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் குளியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எண்ணெய் குளியலை வந்து நம்ம தொடர்ச்சியை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதனால அடுத்த நிகழ்வுல வந்து அதை நம்ம வந்து பார்ப்போம். பேசிக்கிட்டு இருக்காங்க, அது நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம், நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சரிங்க ஐயா. ஐயா காலை வணக்கங்கய்யா. கோயம்புத்தூர்ல இருந்து இந்திராணி பேசுறீங்க. சொல்லுங்கம்மா. நாங்க பூபாலன் ஐயா தான் எங்களுக்கு இதுல இணைச்சு விட்டாங்க. நாங்க இடையில தான் வந்தோங்கய்யா. அதனால ஆனாலும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமா ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிருங்க. ஒரு சில டைம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது எப்படி. இடையில வந்ததுனால அப்படி இருக்குன்னு. ஆமாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க, நாங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அவ்வளவு இதுக்கெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. எங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி. எல்லாத்துக்கும் அவ்வளவு இதா இருக்கு. ரொம்ப 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 மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. இந்த 10-15 நாள் செய்யறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குங்க. அவ்வளவு தெளிவா இருக்கு மனசு. எவ்வளவு நன்றி சொன்னாலும் இதுக்கு இதே கிடையாது. அவ்வளவு இந்த இதுல இணைஞ்சிருக்க அத்தனை பேர்த்துக்கும் கோடான கோடி நன்றிங்க ஐயா. மூச்சு பயிற்சி, இந்த பயிற்சி எல்லாம் எங்களுக்கு இன்னொரு வாட்டி, இந்த எண்ணெய் குளியல் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாட்டி மட்டும் எங்களுக்கு சொல்லிருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல எங்களுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்குங்க. இதுதான் என்னோட கருத்துங்க. கருத்து வரவேற்க வேண்டிய விஷயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சந்தோஷம். இன்று பல நபர்கள் தங்களோட பயணத்தை வந்து சிறப்பா வந்து சொன்னீங்க. இது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. ஐயாவுக்கு சந்தோஷம். என்ன ஐயா? ஆமாங்க ஐயா, வெளிப்படுத்திருக்காங்க, பயன்படுத்திருக்கிறாங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு வந்து 31 நாட்களாக ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து முன்னெடுத்து செஞ்சாலும் இந்த பயிற்சியில வந்து இந்த திட்டத்துல வந்து இணைஞ்சு எங்களுக்கு பெரும் ஆதரவு அளித்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற உங்களாலதான் இறைவனுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா உங்களோட ஆதரவு இருக்கிறதுனாலதான் நான் இந்த நிகழ்ச்சியை எங்களால நடத்த முடியுது. எங்களுக்கு பெரும் ஆதரவு அளிக்கிற உங்களுக்கு மேன்மையான வாழ்த்துக்கள்.
மற்றும் கோப்பரமான ஐயா கும்பகோணத்துல இருந்து சொன்னாங்க. அதாவது சில பேர் வந்து மேன்மையான பயிற்சி இல்லைன்ட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த விஷயத்த நம்ம, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வருட காலம் பயணிக்க வேண்டிய ஒரு திட்டங்கிறதுனால நம்ம பேசிக்ல இருந்து வர்றோம். ஐயாவும் அந்த பேசிக் வந்து மெயினா வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி நான் வந்து பேசிக்ல இருந்து வர்றதுனாலதான் நம்ம ஒரு முழுமையான திட்டத்தை வந்து எல்லாரையும் பயனடைய வைக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியும். அந்த நோக்கத்துலதான் நாங்க இப்ப இறங்கி செஞ்சுட்டு இருக்கோம். பேசிக்கான பயிற்சி தான் நம்ம பயிற்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா பயிற்சிக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலயே ஒரு சிறப்பு விருந்தினர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நம்மள்ட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நாங்க வந்து அதுக்குண்டான வாய்ப்புகளை நாங்க வந்து ஏற்படுத்தவே இல்லை. ஏன்னாக்கா வந்து நமக்கு நபர்கள் வரணும், எல்லாருமே அதிகமா பயனடையணுங்கிற நோக்கத்துலதான் நாங்க இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா அவங்களும் வந்து நாங்க பேசுறோங்கிறதுனால ஒரு 4 நபர்களை வந்து நம்ம இந்த மாசம் பேச வச்சிருக்கோம். அடுத்தடுத்த மாசங்கள் வந்து இதே நபர்களும் வருவாங்க, இன்னும் அதிக நபர்கள் வருவாங்க. அதனால வந்து கருத்துக்கள் உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா விஷயங்கள் வந்து நீங்க பயிற்சிகள் செஞ்சுட்டு நீங்க ஒரு கருத்துக்களை உள்வாங்கிறது வந்து இன்னைய காலகட்டத்துக்கு வந்து ஏற்று, அதாவது யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது பயிற்சி கூட நிறுத்திடுவாங்க, இல்ல ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி நிறுத்திடுவாங்க. அப்படிதான் இருக்குமே ஒழிய ஒரு பயிற்சியை அளித்து உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறது வந்து பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கை தேர்ந்தவர்கள். அதாவது என்னன்னா அன்னைக்கு வந்து முதுகு தண்டோடத்தை பத்தி அன்னைக்கு பூபாலன் ஐயா பேசினாங்க. அப்பறையா இவ்வளவு பேச்சை கேட்கறதுக்கு இன்னைக்கு கோடான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்மளோட நேரலையில வந்து பேசுறாங்கன்னா பெரிய விஷயம். அதெல்லாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு வந்து கஸ்தூரி அம்மா வந்து பேசுறாங்க. அவங்க வந்து பெண்களோட இதை பத்தி நல்லா அருமையா விளக்குனாங்க நமக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரகம். இன்னைக்கு ஒரு ரகத்தை அரிசி விளைவிக்கிறதே வந்து அதாவது ஆர்கானிக்ல, அதாவது எப்படின்னா இயற்கை வாழ்வியல் சம்பந்தமான அரிசி வகைகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இருக்கிறதுல வந்து மீட்டெடுத்த நம்மாழ்வார் மீட்டெடுத்த அந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு காரைக்கால் பாஸ்கர் ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா 300 ரகம். நாங்க நேரா போய் பார்த்து அவர் பெருமைப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 300 ரகத்தை வந்து இன்னைக்கு மீட்டெடுத்து அவர் வந்து செஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வந்து முன்னெடுத்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய பேருக்கு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க வந்து ஒவ்வொரு விளக்கத்தையும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடணும், அந்த அரிசியில என்ன பயன்கள் இருக்கு, அந்த பயன்கள்னால நம்ம உடம்பு என்ன மெட்டபாலிசம் என்ன எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இனி தொடரும் காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை தாண்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த அக்குப்பஞ்சர் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி வந்து முன்னோக்கி இல்லை. அக்குப்பஞ்சருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான ஒரு உண்மையான ஒரு மருத்துவம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மருத்துவர் ஆயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா தெரிஞ்சீங்க. இதுல வந்து விஷயங்கள் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதனால வந்து நல்லா உள்வாங்கிட்டு உங்களோட உடல்நிலையை நீங்களே பாதுகாத்துக்கலாம். அதான் எங்களோட ஒரே விஷயம் என்னன்னாக்கா காலை சக்கரம். இப்ப அம்மா சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு சக்கரமா ஓடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும், உங்க உடல் உங்க உடல் உங்களோட தான் இருக்கணுங்கிறது எங்களோட கருத்து. அடுத்தவங்கள்ட்ட போக வேண்டாம், அடுத்தவங்கள்ட்ட எந்த விஷயம் நீங்க செய்ய வேண்டாங்கிறது எங்களோட கருத்து. இதை முன்னிறுத்தி தான் நாங்க இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து நாங்க வந்து அதிகப்படியான நபர்களை எதிர்பார்க்கல, அதிகப்படியான நபர்கள் பயன்பெறணுங்கிறது தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்ங்கிற ஒரு கருத்தை முன்னின்று வைக்கிற இந்த இடத்துல சில பேர் வந்து சாதாரண இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அதாவது வந்து நாங்க கொடுக்குற பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர வர வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில கிடைக்காது. எந்த இடத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. அதை ஃபர்ஸ்ட் நாங்க உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். இது பேசிக்கான பயிற்சி தான் இப்ப கொடுத்துருக்கோம். இனி வரும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியும் யாருமே கற்றறிவிக்க முடியாத முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில உள்ள பயிற்சிகள் உங்கள்கிட்ட வரப்போகுது. அதனால வந்து நிறைய நபர்களை நீங்க வந்து அதாவது எப்படின்னா சுற்றத்தார் நண்பர்கள் நட்புகள் எல்லாரையுமே இணைங்க. கண்டினியூவா இதுல வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. நாங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா உள்வாங்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நாங்க முன்னிறுத்துற அந்த நேரத்துல எல்லாருமே சிறப்பா நல்ல கருத்தை வச்சீங்க. சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாவும் ஆக்கமாவும் இருக்கு. அதாவது நாங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களோட அந்த பேச்சினால இனி வரும் காலங்கள்ல வந்து இன்னும் சிறப்பான நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த மாசம் இருக்கிறது ஒரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசத்துல நம்ம வந்து அடியெடுத்து வைக்கிறோம். நாளையில இருந்து பயிற்சி முறைகள் சில மாற்றங்கள் இருக்கும். அதனால வந்து அடுத்தடுத்த பயிற்சி முறைகள் நம்ம இது பண்ணி பேசிக்ல இருந்து அடுத்த பயிற்சி முறைகளுக்கு போகலாம். எல்லாருமே இணைந்து இந்த திட்டத்தை ஒரு வருட காலம் எங்களுடன் இணைந்து நாங்கள் செய்யற பயிற்சிகள் உங்களால் நாங்கள் வந்து ஒரு நல்ல இந்த திட்டம் வெற்றி அடைகிறதுக்கு வந்து உங்களோட ஆதரவு தேவை என்பதை வந்து வலியுறுத்தி
உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து பாஸ்கரையா போய் ஒரு விஷயம் சொல்லக்குள்ள இந்த மாதிரி ஒரு முறை வந்து மக்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லக்குள்ள கண்ணப்பனையா வந்து உடனே சொல்லி அவங்களும் வந்து எங்கள்கிட்ட பேசி இந்த ஒரு திட்டத்தை வந்து, அதாவது நல்ல உள்ளங்கள் இணையங்கிறத வந்து எப்படி நாங்க எங்க இருந்தா என்னங்கிறத எங்களுக்கே தெரியாது. ஆனா எல்லாருமே இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அந்த ஒருங்கிணைகளை வந்து இன்னைக்கு 80 பேர் 100 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கீங்க. அந்த நல்ல உள்ளங்களோட எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நம்ம செயல்பட்டு இருக்கோங்கிறத வந்து பார்க்கணும், பெருமையா இருக்கு. அது மாதிரி வந்து நம்ம கண்ணப்பனையா வந்து நம்ம பாஸ்கரையா இணைச்சு விட்டாங்க. அதுல இருந்து அவங்க அன்னையில இருந்து அவங்க வந்து இது எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்ணப்பனையாவும் இருக்கட்டும், பூங்குடி அம்மாவும் இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யறத பார்க்கக்குள்ள அவங்களுக்காக செய்யல, இதை வந்து நமக்காக செய்யறாங்கிறத வந்து கண்கூடா பார்க்க ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நான் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க செய்யற விஷயங்கள் வந்து அவங்க அதுக்காக செய்யறங்கிறத விட நம்ம வந்து நம்ம பயனடையணும், நமக்கு என்ன விளக்கம் வேணும், நமக்கு என்ன கருத்துக்கள் வேணுங்கிறத மாதிரி அவங்க வந்து நமக்கு உள்வாங்கிற மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கு வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், 2 பேருக்குமே வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ரோட்டரி சார்பா வந்து பாத்தீங்கன்னா, ரோட்டரி சார்பா ஒரு சின்ன ஒரு இதுதான் நாங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ரோட்டரி சார்பா எங்களுக்கு நல்ல விதமாக பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தையும் இதுவரை இணைந்து எங்கள் சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அனைத்து வெளி சங்கங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து தொடர்ந்து எப்படின்னா காலைல ஏந்திருக்கிறது என்னன்னா பெரிய விஷயம். அதை வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து எங்களோட பயணிச்சு காலைல ஏஞ்சி எங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து தொகுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிற ரமேஷ் மோகனுக்கும் மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடன் இத்தனை நாட்கள் பயணித்து இந்த நிகழ்ச்சி நல்ல விதமாக மாற்றியமைத்து நல்ல பயன்பெற்று, அதாவது இந்த திட்டத்துல வந்து நான் எல்லாருமே பயன்பெற்று இருக்கீங்க, பயன்பெற்று உங்கள் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்திருக்கீங்க, இந்த கருத்தையும் இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் தொடர்ந்து எங்களுடன் பயணித்த ரோட்டரியை சார்ந்தவர்களுக்கும் சரி, வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவளித்து சார்ந்தவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களிலும் அனைவரும் தொடர்ந்து பயணித்து எங்களுக்கு இந்த திட்டத்தை ஒரு வெற்றிகரமான திட்டமாக மாற்றித்தர அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தலைவரே, மீட்டிங் என் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.